பொறுப்பு உங்க கையில கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 1000 இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சிருங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டுங்க. நான் சொல்றேன், கவலை இல்லாதவர்கள் இல்லை, பிரச்சனை இல்லாதவர்கள் இல்லை, போராட்டத்தின் வழியாய் கடந்து போகாதவர்கள் யாரும் இல்லை. ஆனா அந்த போராட்டத்தையே அந்த கவலையை நினைச்சு நீங்க உங்களுடைய முகத்தை துக்கமாய் வைக்கிறத கர்த்தர் விரும்பல. கர்த்தருடைய பிள்ளைங்க மகிழ்ச்சியா இருக்கணும். கைய மேல உயர்த்தி எல்லாரும் இந்த 3வது நாள் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்ன சந்தோஷமா வைங்க அப்பா, எனக்குள்ளே இருக்கிற துக்கத்தின் ஆவி மாறட்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். அப்பா, நான் இனி துக்கமா இருக்க கூடாது, நான் ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவனாய் ஆண்டவரை மாறுறதற்கு எனக்கு ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரே. எனக்கு ஆண்டவரே சந்தோஷமான ஒரு முகத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இந்த துக்கம் என்கிற ஒன்றை நமக்குள்ளே விதைப்பவன் யார் அப்படின்னா, பிசாசு தான் இந்த துக்கத்தை விதைக்கிறான். நீங்க சந்தோஷமா இருக்கிறது தான் ஆண்டவர் விரும்புறாரு, மகிழ்ச்சியா இருக்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, தாவீது தன்னுடைய மகனை பறிகொடுத்து விட்டான். தன்னுடைய மகனாகிய அப்சலோம் இப்பொழுது இறந்து போனான். ஜனங்கள் எல்லாரும் அப்சலோம் இறந்து போன உடனே ராஜா ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு அப்படின்னு நினைச்சு எல்லாரும் சோகமான உடனே இந்த மகனை பறிகொடுத்த தகப்பனும் சோகமா தான் இருக்கிறாரு, துக்கமா தான் இருக்கிறார். ஆனா யோவா வந்து சொல்றாரு, இந்த நாள் நீங்களே துக்கமா இருந்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாரும் துவண்டு போயிடுவாங்கல்ல, ஜனங்கள் சந்தோஷம் அடைய மாட்டாங்கல்ல, அதனால நீங்க உங்க துக்கத்தை மாத்துங்கன்னு சொன்ன உடனே தாவீது தன்னுடைய மகன் இறந்த போதிலும் கூட ஜனங்களுக்காக தன்னுடைய துக்கத்தை விட்டு மாறினான். சரி பரவாயில்ல, ஓகே, என் மகன் வளர்ந்தான், நான் இனி துக்கமா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அந்த சிச்சுவேஷன்ல திரும்பவும் அவன் சந்தோஷப்பட ஆரம்பித்தான். ஸோ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நடந்த எல்லாவற்றையும் நினைத்து நீங்க துக்கமாய் இருப்பீர்களே, ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற யாரையும் நீங்கள் சந்தோஷமாய் வைத்திருக்கவே முடியாது. உங்களை சுற்றி இருக்கிற பிள்ளைகள், உங்களை சுற்றி இருக்கிற கணவன், உங்களை சுற்றி இருக்கிற மனைவி, உங்களை சுற்றி இருக்கிற சகல ஜனங்களும் சந்தோஷமா வாழ்றதற்கு ஃபர்ஸ்ட் தேவை என்ன அப்படின்னா, நான் முதல்ல துக்கமா இருந்துடக்கூடாது, நான் மகிழ்ச்சியா இருக்கணும், என்னுடைய சோகத்தை களைந்து போட வேண்டும். நான் சொல்றேன், உங்களுக்கு எதிரானவர்கள் நிறைய பேர் நீங்க சோகப்படணுன்றதுக்காக தான் அந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க. நீங்க துக்கமா இருக்கணுன்றதுக்காக தான் உங்களை குறித்து கோல் சொல்றாங்க. நீங்க துக்கமா இருக்கணும்